உங்ககிட்ட வந்து சொந்தமாக ஒரு மெடிக்கல் கார்டு இருந்தோம், அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டல்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கேஷ் பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அவங்க கிட்ட வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடந்திருந்தாலோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மைதாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறப்ப நம்மள எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக கோவம் வரும். இவ்வளோ நாளாக வந்து என் மெடிக்கல் கார்டு வந்து நான் கட்டிட்டு இருக்கேன், இப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வரப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு காரணத்தினால தான் நம்மள நிறைய பேருங்க இன்சூரன்ஸ்னாலே வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். பட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் யார்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சரியான ரீசன் வந்து நீங்கள் கேட்கலாம். இஃப் லெட்ஸ் சே தப்பு வந்து அவங்க பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அது உங்களோட உரிமைங்க. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த மாதிரியான ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வெயிட்டிங் பீரியட் வந்து பத்தாமல் இருந்திருக்கும், இல்லை உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சரியாக இல்லாமல் இருந்திருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் பேமெண்ட் கட்டின விதம் வந்து கம்பெனிக்கு வந்து போய் சேராமல் இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் வந்து மோஸ்ட் காமனாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடக்குது. அதனால தாங்க நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து என்றைக்குமே வந்து பிரச்சனையே இல்லை. பட் என்றைக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறவனுக்கு அதில் என்னென்ன வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z வந்து கண்டிப்பாக தெரியணும். அப்படி உங்களுக்கு வந்து எதுவும் தெரியலனா கூட அந்த ஏஜென்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறவனுக்கு இது எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பற்றியான கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை என்னோட பயோவில் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அது மூலியமாக எனக்கு நீங்கள் புரணம் கூட பண்ணலாங்க. இந்த ஒரு வீடியோ யாருக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அன்பையும் பகிர்வோம், அறிவியும் பகிர்வோம். நன்றி.